ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். தமிழ் அமுதத்தை நிறையா படைச்சு கொடுத்த புலவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்க, வேகமானவங்களாக இருப்பாங்க, டென்ஷனான ஆட்களாக இருப்பாங்க. சட்டுன்னு கோவம் வந்துடும், ஒரு சொல்லிடக்கூடாது, படார்னு கோவம் வந்துடும், தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான உணர்ச்சி பூர்வமாக இருந்தவங்க தான் மிக புகழ்பெற்ற கவிஞர்களாகவும் இருந்திருக்காங்க. அப்படியான ஒரு புலவர் ஒரு மன்னவனோட பிணக்காய் போயிடுது. அவருக்கு அந்த மன்னவன்கிட்ட கருத்து வேறுபாடு வந்துடுது. அவர் ஆதரித்து வந்த புலவர். ஏன்னா புலவர்களை ஆதரித்தவங்கள அந்த புலவர்கள் அவங்களுடைய வள்ளல் தன்மையை மிக பிரமாதமாக போற்றி பாடியிருக்காங்க. அதுவும் இரவாக புகழ் பெற்று நிற்கிது. எப்படி ஒரு காப்பியத்தை படைத்த ஒரு கவிஞனுடைய பேர் கடைசி வரைக்கும் நிற்குமோ, அது மாதிரி அந்த காப்பியம் உள்ளளவும் அந்த பெருமை நிற்குமோ, அந்த அளவுக்கு அவங்கள ஆதரித்த வள்ளல்களுடைய பேரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அந்த கால புலவர்கள் ரொம்பவே நன்றி விசுவாசத்தோடு இருந்து பாடியிருப்பாங்க. அதுக்கு கம்பர் கூட விதிவிலக்கல்ல. திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல்னு சொல்லக்கூடிய அந்த வள்ளல் தான் அவரை ஆதரித்தவர். அவருடைய பேரை கொண்டு எங்கே நிலைநிறுத்துகிறார்? அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாழியந்த இருவருங்கவரி வீச விரைசரி கமலந்தாள் சேர் வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே உணைந்தான் மௌலின்னு சொல்லலை. வெண்ணை நல்லூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி, திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலுடைய மரபின் முன்வழி வந்த முன்னோர்கள் அந்த முடியை கொடுக்க அதை வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி பட்டாபிஷேக பாடலில் கொண்டு நிறுத்துறார் தன்னை ஆதரித்த வள்ளலை. அதுக்கு பேர் தான் நன்றி விசுவாசம். இந்த காலத்துலேயும் தான் நம்ம பார்க்குறோம். நாள் எனக்கு வேறு வழியே இல்லை, இன்னுமே செய்ய முடியாது, எனக்கு கடன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உட்காந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இறக்கப்பட்டு வாங்கி கொடுத்துருவார். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இவர் கடன் வாங்குறவர் மாதிரி அவர் பின்னால் சுற்றிட்டு இருப்பார். அதான் இன்றைக்கி பார்க்குறோம். அப்போ வள்ளல்களுக்கு அந்த அளவுக்கு பெருமையும் புகழும் கொடுத்து ஆதரித்து வச்சுருந்த புலவர்கள் அந்த வள்ளலை அவ்வளோ போற்றி பாடியிருக்காங்க. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டல் அதாவது காப்பியத்தில் இல்லாமல் எடுத்துக்காட்டுகள்ங்கிறது தனிப்பாடல்கள்லேயே நிறையா இருக்குது. அந்த வகையில் ஒரு மன்னனோட ஒரு புலவருக்கு பிணக்காயிடுது. ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகி கோவப்படுறாரு. கோவப்பட்டதுக்கப்புறம் தான் அந்த புலவர் சொல்கிறார், நீ தான் மன்னவனா, நீ தான் பெரிய ஆளா, உங்ககிட்ட தான் நாடு நகரம்லாம் இருக்கா, அப்போ தமிழை வேறு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ அந்த கோபத்துலேயும் ஒரு கவி உணையிறான். அதுதானே தமிழ் புலவர். கோபத்துலேயும் வசையாக தானே பாடுவாங்க. அந்த வகையில் அவர் பாடுறாரு. இவர் வசையாக பாடலை, உண்மையை நிதர்சனமான உண்மையை எடுத்து கேட்குறார். மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ உனையறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்பு. இதான் அந்த கவி. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ, நீ தான் மன்னவனா, உங்ககிட்ட தான் இந்த வளமான நாடு இருக்கா, வேறு யாருக்கிட்டையும் கிடையாதான். அப்போது உனையறிந்தோ தமிழை ஓதினேன், நீ ஆதரிப்பேன்னு நினச்சா நான் தமிழ் படித்தேன் இல்லையே ஐயா, நீ ஆதரிப்பேன்னு நினச்சி நான் தமிழ் படிக்கலை. என்னை ஆதரிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ, என்னை நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு வேந்தன் இருக்கிறானா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா தமிழ் படித்தவன் இல்லையா. அந்த காலத்தில் தமிழுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ தமிழில் பேசுகிறவனை பார்த்தாலே அப்படி கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். ஏன்னா ஆங்கிலத்தில் பேசுகிறது தானே மரியாதை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அப்போ உனை அறிந்தோ தமிழை ஓதினேன், உனக்காகவா நான் தமிழ் படித்தேன், என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ, என்னை வேணான்னு சொல்லக்கூடிய ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு வேந்தன் இருப்பானா, ஒரு மன்னவன் இருப்பானா? உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்பு. குரங்கு தாவி தாவி போயிட்டே இருக்குது, அது நீட்டிகிட்டு இருக்க ஒரு குச்சியை வேண்டான்னு சொல்லி இந்த குச்சி வேண்டாம் அந்த குச்சியை நான் பிடிக்கிறேன்னு தள்ளிட்டா போகும் இல்லையே. கை கிடைக்கிற குச்சியை சக்குன்னு பிடிச்சி அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணாதான். அது மாதிரி நீ மட்டுமே எனக்கு ஆதரிக்கணுங்கிறது இல்லை, உன்னை போல் எத்தனையோ பேர் என்னை ஆதரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, உன்னை போல் எத்தனையோ வளமான நாடுகள் எனக்கு இருக்கிறது, உன்னை போல் எத்தனையோ மன்னவர்கள் இருக்கிறார்கள். அதனால் உன்னை பொறுத்து நீ கருவப்பட்டுக்க வேண்டாம், நீ இப்போ என்னோட பிணக்கு ஏற்படுத்தி விட்டாய் அல்லவா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் இன்னொரு இடத்துல போய் கூட என்னுடைய ஜீவனத்தை நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வை, அந்த வேகத்தை, அந்த கோபத்தை, அதனுடைய நிதர்சனமான உண்மையை அந்த 4 வரியில் அழகாக படம் பிடிச்சு காண்பிக்கிறாங்க. இதுதான் தமிழ். இப்போ ஒருத்தருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீ நல்லா இருப்பியா, உன் குடும்பம் நல்லா இருக்குமா இப்படின்னு மங்களமாக பாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் இவர் சொல்கிறார், அவரை குறைச்சி சொல்லலை, தன்னை ஆதரித்த மன்னவனை அவர் குறைச்சி சொல்லலை. உன்னை போல் பலர் இருக்கிறார்கள்,
அப்போ நீ நல்லா இருக்கிறேன்னு தானே அர்த்தம். உன்னை போல் பலர் இருக்கிறார்கள், அவர்கள் யாராவது ஒருவர் என்னை ஆதரிப்பார், ஆனால் நீ கெட்டு போவேன்னு சொல்லலை அவர். அதுதான் அதில் தமிழுக்கும் புலவருக்கும் உண்டான சிறப்பு. தான் கெட்டு போனாலும் அடுத்தவனை கெடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய உயர்வான எண்ணம் கொண்டவர்கள் தமிழ் புலவர்கள் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு சின்ன பாடலின் வழியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உனையறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்பு அப்படிங்கிறது தான் அந்த கவி. அப்போது நீ நல்லா இரு, உன்னை போல் நல்லா இருக்கக்கூடிய பல மன்னவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட யாராவது ஒருத்தர் வந்து என்னை ஆதரிப்பாங்க, அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நீ வந்து உன்னளவுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ இறப்பா அப்படின்னு சொல்கிறாரே தவிர நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறாரே தவிர இவ்வளோ நாள் ஆதரித்தாலும் அதான் நன்றி விசுவாசம்ன்றது. இப்போ நன்றியும் விசுவாசமும் மியூசியத்தில் பார்க்குற மாதிரி ஆகிட்டுருக்கு. எனிவே தமிழமுதத்தில் இந்த புலவர்களினுடைய அந்த சொல் நயம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போமா?